ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 18th செப்டம்பர். நான் மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்று போலே நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலேயும் நம்ம கொடுத்துருக்க ஏடிஎம்க்கு மேலேயும் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங். ஆனால் ஓப்பன் ஆனாலுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 12:30 வரைக்குமே கடுமையான சைட் வேஸ். ஓகேவா, இந்த ஒரு பை மொமெண்டம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன செல் மொமெண்டம். ஆனால் ப்ரீமியத்தில் பெருசான மொமெண்டம் இல்லை. ஒரு 5 to 15 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் ப்ரீமியம் வந்து நான் சொல்கிறேன். இந்த மணிலேயே அவ்வளோதான் நமக்கு ப்ரீமியம் இருந்தது. ஓகேவா, ஆனால் 12:30க்கு அப்புறம் பாருங்கள், இந்த கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சூப்பர் ட்ரெண்டை ஓகேவா பிரேக் பண்ணி ஏடிஎம்மை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஷார்ட் ஃபால் எது வரைக்கும்னா நம்மளோட மேஜர் மூவிங் ஆவரேஜ். ஓகேவா, அதில் சும்மா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடியல. திரும்ப சடன் ஃபால். ஓகேவா, வந்தவங்க திரும்ப இந்த இன்னைக்கு லோ கிரியேட் பண்ணாங்க. திரும்ப அந்த லோவை அவங்கள பிரேக் பண்ண முடியல. ஓகேவா, இங்கே ஏன் இங்கே சப்போர்ட் ஆச்சு, இங்கே ஏன் சப்போர்ட் ஆச்சு அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, தென் இங்கேருந்து கிராஸ் ஓவர் ஆகி திரும்ப அகைன் சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறாங்க. திரும்ப சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். அகைன் வந்த லோவே திரும்ப டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, திரும்ப இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, ஹிடன் சப்போர்ட். ஓகேவா, ஸோ இதில் சப்போர்ட் எடுத்து அகெயின் இங்கே கிராஸ் ஓவர் ஆனாங்க. இங்கேருந்து ஒரு நான் ஸ்டாப். ஓகேவா, கிட்டத்தட்ட நீ கரண்டே ஓப்பன் கிட்ட. ஓகே, ஓப்பன் போய் டச் பண்ணலை, ஓப்பன் கிட்ட போயிட்டு ஒரு சைட் வேஸ் மட்டும் மார்க்கெட் முடிச்சிட்டேன். ஓகே, வாங்க நம்ம இண்டிகேட்டரில் இன்னைக்கு லெவல்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிருக்கு அப்படி பார்க்கலாம். இந்த ஹிடன் லெவல்ஸ்லாம் எப்படி நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நமக்கு ஷோ பண்ணுது அப்படின்றதே பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர். மேலே இருக்கிறது ஃபியூச்சர்ஸ், இந்த ப்ளூ லைன் வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ், இதுதான் ஸ்பாட். ஓகேவா, நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் ஃபியூச்சர்ஸை பொறுத்து தான் நம்மளோட ட்ரேட் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரி ஃபியூச்சரை வச்சு, எக்ஸிட் ஸ்பாட்டை வச்சு. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்பாட்டை வச்சு அனலைஸ் பார்க்கலாம். நம்ம ஸ்பாட்டுக்கு ஏடிஎம்ஐ கொடுத்தது 25,400. மார்க்கெட் ஓப்பன் வந்து அதுக்கு அபோவ். ஓகேவா, கரண்ட் டே ஓப்பனிங்கு டுடேஸ் ஹை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. ஓகேவா, இந்த க்ரீன் கிராஸ் பிக் கிராஸ் இருக்குல்ல, அது வந்து வீக்லி ரேஞ்ச். ஓகேவா, நம்ம ப்ரீவியஸ் வீக்லி ரேஞ்சா 300 செட் பண்ணியிருந்தோம். நீ மார்னிங் மார்க்கெட்டுக்கு கேப் அப் ஓப்பன் அப்படின்றதால நான் 400 சேஞ்ச் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்ட் இந்த 400 ஓப்பனிங்கை டச் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எக்ஸாக்ட் 400 மீன்ஸ் 399.73 சம்திங் வந்து ஒரு 400 ரேஞ்ச். ஓகேவா, இதுதான் இன்னைக்கு வந்த ஹை. அதுக்கப்புறம் இந்த ஹையை போய் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகேவா, 400 ரேஞ்சு ஓப்பனிங்லேயே டச் பண்ணிட்டாங்க. டச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பனிங் பாருங்கள், அதுக்கு கீழே தான் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஹை போய் கொடுத்து வந்துருக்கணும். ஓகேவா, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பக்காவை நம்ம சொன்ன மாதிரியே ஒரு 12:30 வரைக்குமே ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஏடிஎம் அண்ட் கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, இதுக்குள்ளேயே தான் ஒரு சைட் வேஸ் மூமெண்ட்டாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு வந்து 400 ஓப்பனிங் 41. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 41 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு தான் இன்னைக்கு கிடச்சிது. ஓகேவா, இந்த 41 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் 12:30 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, 12:30க்கு அப்புறம் நமக்கு இங்கே விவேப் பிரேக் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபியூச்சர்ஸில் ஒரு கான்ஃபிடண்ட்டாக பிரேக் ஆகலை. வீக்லியில் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகி இவங்க விவேப் கீழே தான் க்ளோஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க விவேப்புக்கு மேலே போயிருக்காங்க. மந்த்லி ஃபியூச்சர்ஸும் விவேப் மேலே இவங்க எப்போ விவேப்பை பிரேக் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக கீழே க்ளோஸ் வைக்கிறாங்களோ எல்லாமே. ஓகே, இப்போது நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல அமைஞ்சுது அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஏடிஎம். ஓகே, நீ கரண்ட் எல்லோ அதையும் வைக்கலாம். இதை புக் பண்ணால் மிஸ் பண்ணியிருந்தா திரும்ப பாருங்க, எடுத்த இடத்துக்கே போயிருக்கோம், பேனிக் ஆயிருக்கும். ஓகேவா, இல்லைன்னா வெயிட் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்ட் ரொம்ப எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே எடுத்துருந்தீங்கனாலும் நல்ல ப்ராஃபிட். ஓகேவா, இதுலேயே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை அதை அப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி தான் இந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம், நம்மளோட ஆவரேஜ் லைன், மேஜர் ஆவரேஜ். ஓகே, இதில் வந்து பியூட்டிஃபுல்லாக இதுலேயும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா, இதில் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் தான். லோ நமக்கு கீழே போயிருந்தாலும் இங்கே நடந்த கேண்டில்ஸ் பாருங்க. ஓகேவா, நம்ம 3 மினிட்ஸ் கேண்டில்ஸ் வைக்கிறோம். 3, 6, 9, 12, 15, 17, ஒரு 21 மினிட்ஸுக்கு. ஓகேவா, 21 மினிட்ஸுக்கு சைட் வேஸ் மொமெண்டம் தான் இருந்திருக்கு இந்த இடத்துல. இந்த சப்போர்ட். ஓகே, அகைன் கான்ஃபிடண்ட்டாக இதை பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. இந்த நியூ லோ எது வரைக்கும் போயிருப்பாங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருக்கா. இந்த ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ண உடனே சடன் ரியாக்ஷன் அப் சைட். ஓகே,
திரும்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக திரும்ப அப்சைட் போகிறாங்க. சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியல. திரும்ப அங்கேருந்து ஃபாலு. அகெயின் ப்ரீவியஸ் டே ஹையை வந்து டச் பண்ணுறாங்க. ஓகே, டச் பண்ணோன்னா நெக்ஸ்ட் கேண்டில் திரும்ப மேலே போகிறாங்க. ஓகேவா, ஒரு ரிவர்சல். திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் ரேஞ்சு. திரும்ப அங்கேருந்து ஸ்லோவாக பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் டே ஹையை திரும்ப லோ. இன்னைக்கு நமக்கு க்ளோஸ் கிடைக்கல, விக்கு தான் வந்திருக்கு. ஓகேவா, ப்ரீவியஸ் டே ஹையோட பிரேக் பண்ணி ப்ளஸ் கரண்ட் டே லோவையும் பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. திரும்ப ப்ரீவியஸ் டே ஹை கிட்டே தான் ட்ரேடு. தேர்டு கேண்டலில் தான் இதை க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு பாடியும் வைக்கிறாங்க. விக் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க, எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா, எஸ்டர்டே க்ளோஸை போய் டச் பண்ணிவிட்டு இதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கீழே பிரேக் பண்ணியிருந்தா தான் நம்மளோட அடுத்த லெவல். ஓகேவா, டாப் சிபிஆர் நம்மளோட பாட்டம் பிஇபி, பாட்டம் சிபிஆர், பிஇ ரேஞ்ச், இவ்வளோ ரேஞ்சஸ் கீழே இருக்குது. ஓகேவா, இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸையும் க்ளோஸ் பண்ணி பாடி ஓகே கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தது தான் ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஓகேவா, மார்க்கெட் ஆனால் ப்ரீவியஸ் டே க்ளோஸில் வந்து ஒரு ஷார்ப் ரிவர்சல். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே திரும்ப போயிட்டாங்க. இங்கேருந்து சூப்பராக ஒரு ரிகவரி. ஓகேவா, இன்னைக்கு 12:30 மணிலேருந்து ஓகே 12 மணிலேருந்து ஓகேவா 12 to 12:30 ஒரு 2:30 வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அதை ஜஸ்ட் ஒரு ½ hourல முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த மொமெண்ட்டை நம்ம இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஓகேவா, இதில் கேட்ச் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ரீமியம் பாயிண்ட் வந்துருக்கும் பாருங்க. ஓகேவா, இங்கேருந்து நான் ஸ்டார்ட் போயிட்டு நம்மளோட கரண்ட் டே ஓப்பன் கிட்ட போயிட்டு மார்க்கெட்டை சைட்வேஸ் மொமெண்ட்ல முடிச்சிட்டாங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கான ட்ரேடிங்கில் நம்ம இண்டிகேட்டரில் இது அமைஞ்சது. வாங்க நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு பார்ப்போம். ஓகேவா, இது நம்ம ஏடிஎம் எடுத்த 25,400 சி ப்ரைஸு. இவங்க ஓப்பன் ஆனது வந்து பிஇபிக்கு பிலோவில் தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓகே, ஆனால் எஸ்டர்டே க்ளோஸ். ஓகேவா, எக்ஸாக்டாக எஸ்டர்டே க்ளோஸில். சாரி, நம்ம வந்து ஹெக்கனாஷ் யூஸ் பண்ணுறதால நமக்கு ஓப்பன் இங்கே காட்டுது. சாரி, நான் இது வந்து ஆக்சுவலாக நார்மல் கேண்டல்ஸ்டிக்ஸில் வச்சா இந்த ஓப்பன் ஷிஃப்ட் ஆகும். நான் இண்டிகேட்டரில் கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, இது பேஸ்ட் ஆன் நார்மல் கேண்டல்ஸ்டிக்காக ஓப்பன் ப்ளாட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இந்த ஓப்பன் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா, சாரி, ஓப்பன் ஆனது கரெக்டாக நமக்கு தெரியல. ஓப்பன் ஆனால் பிபிக்கு மேலே ஓப்பன் ஆக ஓகேவா, ஸ்டாட்டிக் பிபிக்கு மேலே ஓப்பன் ஆகிருந்தாங்கன்னா ஒரு ஸ்லோ மூமெண்டமாக மேலே போயிருக்காங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடுமையான சைட் பேஸ் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் அகெயின் இவங்க விவேப் எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் மேலே போயிருக்காங்க. ஓகே, ஒரு சின்ன புல்லிஷ் மொமெண்டம். அப்படியே ஒரு 12 o'clock வரைக்கும் அகெயின் சைட் வேஸு. இந்த 12:30க்கு அப்புறம் நமக்கு திரும்ப விவேப்பை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, 12 o'clock விவேப்பை பிரேக் பண்ணி விவேப் கீழே கன்சிஸ்டண்டாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, நம்மளோட ஸ்டாட்டிக் பிபி பிரேக் பண்ணுறாங்க. டைனாமிக் பிபியில் வந்து 2 ப்ரைஸும் மீட் ஆகுது. ஓகேவா, கீழே இருக்கிறது இமேஜினரி கேண்டில் வந்து பிஇ கேண்டல்ஸ். ஓகேவா, இவங்க ஓப்பன் ஆனதே இன்னைக்கு பிபி ஸ்டாட்டிக் பிபிக்கு கீழே. ஓகேவா, ஓப்பன் ஆனவங்க 12:30 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மோட்டில் வந்து பியூட்டிஃபுல்லாக 2 ப்ரைஸும் இங்கே வந்து எக்ஸாக்டாக மீட் ஆகிறாங்க. ஓகேவா, மீட் ஆன உடனே கிராஸ் ஓவர் ஆக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. திரும்ப 2 பேரும் ரிவர்ஸ் ஆகுறாங்க. ஓகேவா, இவங்க எஸ்டர்டே க்ளோஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப அகெயின் ஃபாலு, திரும்ப மீட் ஆகுறாங்க, திரும்ப சைட் வேஸு, திரும்ப மீட் ஆகுறாங்க, திரும்ப இங்கேருந்து பி கீழே வராங்க. சி சைடு செம மூமெண்ட். ஓகேவா, கிட்டத்தட்ட இவங்களோட இன்னைக்கு ஓப்பனிங் போயிட்டு திரும்ப டச் பண்ணியிருப்பாங்க. மெகா நேஷனல் இருக்கிறதால எக்ஸாக்ட் ஓப்பன் எதுன்றது தெரியல. ஓகேவா, இதுதான் நம்மளோட சி ஸ்ட்ரைக்கில் நடந்தது. இது வந்து நம்ம இன்னைக்கு ஸ்டாடல் சார்ட்டை கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு டீப்பாக சொல்லணுன்றதுக்காக ஸ்டாடல் சார்ட்டை வந்து நான் கவர் பண்ணலை. இதில் பியூட்டி பாருங்கள், நம்ம எப்பயுமே ஸ்டாட்டிக் பிபி டைனமிக் பிபி பற்றி பேசுவோம். ஓகேவா, உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரைக்கு நேற்று கம்பைண்டாக செல் பண்ணவங்க எவ்வளோ செல் பண்ணியிருப்பாங்க, 108 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இவ்வளோ பெரிய மொமெண்டம் கிடைச்சோம். இவங்க பயந்துருப்பாங்களா? சிங்கிள் லெக் சி மட்டும் செல் பண்ணவங்க மேபி பயந்துருப்பாங்க எண்ட் ஆஃப் த டேல. ஓகே, கம்பைண்டாக விற்றவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இவங்க 108 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. எண்ட் ஆஃப் த டேல எவ்வளோ? ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா. ஓகே, ப்ராஃபிட் 20 ரூபா பக்கம் ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஓகே, செல்லர்ஸ் வந்து 20 ரூபா பக்கம் ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஓகேவா, அவங்க வந்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. இதுதான் செல்லர்ஸோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா, இதே பையர்ஸ் இதே சிங்கிள் சைடு செல் பண்ணியிருந்தாங்கன்னா, சி சைடு இங்கே செல் பண்ணியிருந்தாங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண தவறு இருந்தாங்கன்னா
ஓகே, இந்த மீட்டப்லேயே ப்ராஃபிட் புக் பண்ண தவறு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேனிக்கை மேலே போயிருக்கும், திரும்ப டிகேக்கு வந்திருப்பாங்க, திரும்ப அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேவா, இவ்வளோ பெரிய மூமெண்டம். ஓகே, கிட்டத்தட்ட அவங்க செல் பண்ண ப்ரைஸ்க்கு திரும்ப வந்துருச்சு. ஓகேவா, ஆனால் லாஸ்ட்டில் வந்துருக்க மாட்டாங்க, இதுக்கு இடையில எங்கேயா செல் பண்ணியிருந்தா லாஸ்ட்டில் வந்துருப்பாங்க. ஓகேவா, இந்த டாப்பில் அவங்க செல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நோ ப்ராஃபிட் நோ லாஸில் தான் வந்துருப்பாங்க. ஓகேவா, ஆனால் இன்பிட்வீனில் எங்கேயா செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பேனிக். ஓகேவா, இதான் அவங்களோட பேனிக் பை. ஓகேவா, தென் நம்ம இண்டிகேட்டரில் ஜஸ்ட் இன்னைக்கு பாருங்கள் ஒரு 3 பை தான். ஓகே, ஒரு பை காட்டியிருக்கு, ஒரு செல்லு காட்டியிருக்கு, இன்னொரு பை காட்டியிருக்கு. ஓகே, இந்த செல்லு காட்டும் போது நமக்கு இங்கே ப்ரைஸ் விவேப்புக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். இது எப்போ விவேப்புக்கு மேலே வருதோ, ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணியிருந்தா சி லோ ஒரு டார்கெட். ஓகேவா, அரௌண்ட் வந்து நம்ம இதை 66 ரூபான்னா ஒரு 60 ரூபா. ஓகேவா, 60 ரூபாய்க்கு பை பண்ணிருந்தோம்னா 77 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா, மீட் ஆனது பாருங்க, கிட்டத்தட்ட 85 ரூபாய்க்கு திரும்ப மீட் ஆயிருக்காங்க. ஓகே, வாங்க நம்மளோட பி கேண்டல்ஸ் பார்த்துடலாம். இது புட் ஆப்ஷன் சார்ட்டு, சேம் ஸ்ட்ரைக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தாலும் அதே தான். ஓகேவா, நம்ம இதுக்கும் ஹெக்கனாஷி யூஸ் பண்ணதால நமக்கு ஓப்பன் வந்து தப்பாக தான் காட்டும். ஓகே, எங்கள் ஓப்பனிங்கே வந்து பிபி ஸ்டார்ட். ஓகே, டைனமிக் பிபி கீழே வந்துட்டாங்க, தென் விவப்பு கீழே க்ளோஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, இதில் லோவையும் கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் தான். இவங்க எப்போ கன்சிஸ்டண்ட்டாக விவப்புக்கு மேலே ஒன்ஸ் வராங்களோ, ஓகே, வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு சின்ன ஆக்ஷன் முடிவு வருவாங்க. ஓகேவா, இவங்க இங்கேருந்து நல்லா ஃபால் வராங்க, இவங்க இங்கேருந்து நல்லா ரைஸ். ஓகேவா, 2 பேரும் பிபி, ஓகே, டைனமிக் பிபியில் தான் மீட் பண்ணுவாங்க. ஓகேவா, மீட் பண்ணவும் திரும்ப அங்கேருந்து 2 பேரும் ரிப்பல். ஓகேவா, மீட் பண்ணியாச்சு, 2 பேரும் ஆப்போசிட்டில் போகிறாங்க. ஓகே, போயிட்டு திரும்ப மீட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டைனமிக் பிபி நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும். ஓகேவா, திரும்ப இங்கேருந்து 2 பேரும் பிரிகிறாங்க, திரும்ப கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கிராஸ் ஓவர் ஆயிருந்தாலும் பி சைடு நல்லா ஃபாலோ வரும், இந்த ப்ரீமியம் நல்லா மேலே போயிடும். ஓகேவா, ஆனால் திரும்ப 2 பேரும் மோதி பிரிகிறாங்க. ஓகேவா, இப்போ சி சைடில் எவ்வளோ ஷார்ப் ரைஸ், இங்கே எவ்வளோ ஷார்ப் ஃபால் பண்ணும். ஓகே, இன்னைக்கு வந்த லோவையே பிரேக் பண்ணி கீழே போயிட்டாங்க. ஓகேவா, இதுக்கு தான் சொல்கிறது, நம்ம லைவ்ல நமக்கு கிடைச்ச கம்பைன்டு ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த டைனமிக் பிபி லைன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுக்கு மேலே இருந்ததுன்னா அப்ரிஷியேட் மோடு, இதுக்கு கீழே இருந்ததுன்னா ஓகே டிப்ரிஷியேட் ஆகுது ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் நமக்கு நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கோம், இப்போ இந்த லோவுக்கு மேலே தான் இது போகுது அப்படின்னா அப்ரிஷியேட் ஆகுது, திரும்ப டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகேவா, தென் இன்னைக்கான ஓஐ பாருங்க. ஓஐ நமக்கு ஓப்பனிங்லேயே ஃபுட் சைடில் தான் அதிகமாக இருந்தது. அதிகமாக இருந்த மாதிரியே மார்க்கெட் நமக்கு கேப் அப் கிடச்சதால நமக்கு கரண்டே ஓப்பன், கரண்டே ஹைக்கு மேலே இருந்தால் தான் இந்த ஓஐ நமக்கு சப்போர்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஆனால் இது சப்போர்ட் பண்ணலை. கால் சைட்லேயும் கொண்டு வந்தாங்க, ஆனால் அவங்க வீக்கன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க, ஆனால் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியல அவங்களால. ஓகேவா, ஏன்னா ஐவி நமக்கு ரொம்ப ஐவி ஜாஸ்தியாக இருந்ததுனால மார்க்கெட் நமக்கு இந்த ஓஐ சப்போர்ட்டில் இன்னும் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிருக்கும். ஓகே, அதுக்கான ஆப்ஷன் கிடைக்கல. ஆனால் ஒரு 11 o'clock அப்புறம் நமக்கு புட் சைடில் கிராஜுவலாக குறையுது. இங்கே கால் சைடில் பாருங்க. ஓகே, மேசிவ் இது குறைஞ்சதுக்கும் இது ஏறதுக்கும் மேசிவ் ஏறி இருக்கு. தென் நமக்கு கிராஸ் ஓவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. ஓகேவா, 12:30 கிட்ட கிராஸ் ஓவர் கிடைக்குது. இந்த கிராஸ் ஓவர் ப்ராடக்ட் கிடைச்சதை பாருங்க. சி அவங்களோட மார்னிங் ஹைக்கு பிலோ வந்துட்டாங்க, இவங்களோட டோட்டல் ஹைக்கு மேலே போயிட்டாங்க. ஓகேவா, இப்போ கால் சைடில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஓ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் ஃபால் தான் ஆகும். ஓகேவா, ப்ரைஸ் ஃபால் தான் ஆகும். ஓகே, புட் செல்லர்ஸ் இப்போ பேனிக் ஆகி ஓகே அவங்க ஓய் இன்க்ரீஸ் பண்ணால் திரும்ப பேனிக் ஆகி க்ளோஸ் தான் பண்ணுறாங்க. ஓகேவா, சி செல்லர்ஸ் திரும்ப அவங்க ஓய் இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட் கீழே கொண்டு போகிறாங்க. எண்ட் ஆஃப் த டேல ஒரு பேனிக் பை. ஓகேவா, சி செல்லர்ஸ் பேனிக் பை பண்ணதால மார்க்கெட் திரும்ப மேலே போச்சு. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு ஓயில் நடந்தது. ஓகே, இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்எஸ்சி ஓப்பனிங்க ஹை வந்து இதுல இருந்து ஒரு 7 பாயிண்ட் மேலே போயிருக்கு. லோ வந்து நமக்கு ஒரு 120 118. ஓகேவா, இன்னைக்கு ரேஞ்சு கிடச்சிருக்கு. ஒரு 111 பாயிண்ட் ஓப்பன் வந்து லோ கீழே போயிருக்காங்க. க்ளோஸ் நடந்தது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நியர்பை ஓப்பன். ஓகேவா, ஜஸ்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் நடந்திருக்கு.
ஓகேவா? இன்னைக்கு ரேஞ்சாக நமக்கு கிடச்சது 118. நம்ம வீக்லி ரேஞ்சாக எதிர்பார்த்தோம், நேற்று 300 கிட்ட வரும்னு வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு 400 அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 0.2% தான், 0.2 பாயிண்ட் தான் நமக்கு கம்மி. நம்ம இந்த 400 அச்சீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வீக்லி ரேஞ்சாக 95 கிடச்சிருக்கு. இந்த வீக்லி ரேஞ்சை நாளைக்கு 900 அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? தென் நம்மளோட சார்ட் வைஸ்ல அதை பார்த்துங்க. 2 நாளாக தொடர்ந்து கேப் அப் தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஓப்பன் வந்து ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், திரும்ப ஓப்பன் கிட்டே போய் க்ளோஸ் வச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகே, நம்மளோட ஆப்ஷன் செயின் டேட்டாக்கு போயிடலாம். இது நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்ட்ரைக் செஸ் சூஸ் பண்ணலாம். நம்ம சூஸ் பண்ணது 25,450 நியரஸ்ட் ப்ரைஸ். அதோட ஐவி பார்த்துக்க ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? 6.86, 6.54 ஐவி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரு நேரோ ரேஞ்சில் ட்ரேடிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதை மீறி நமக்கு ஒரு ட்ரெண்டிங் டே அமைஞ்சதுனா தான் நமக்கு ப்ரீமியம் மொமெண்டம் கிடைக்கும். ஓகேவா? இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு ஒன் சைட் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா தான் நம்ம பையர்ஸ் ப்ராஃபிட்ல இருக்க முடியும். இதே ஒரு ரேஞ்சா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம ப்ரீமியம் டிகே தான். ஓகேவா? தென் இதை பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை நம்ம இன்னைக்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இது ஜஸ்ட் வந்து ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான். நீங்கள் என்எஸ்சி க்ளோசிங் டேட்டாவும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்டர்டே ஹை, ஓப்பனு, க்ளோஸ், லோ. ஓகேவா? ஜஸ்ட் அந்த 4 லைனையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடிங் லெவல் உங்களுக்கு கம்ப்ளீட். நம்ம ஆட்டோமேட் பண்ணதை நீங்கள் இதில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நாளைக்கு ஏடிஎம்க்கு தேவையான நம்ம 25,450 எடுத்திருக்கோம். அதுக்கான சி ரேஞ்ச், பி ரேஞ்சு, இது எஸ்டர்டேவோட 50%. இது சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, 2, 3 எக்ஸ்ட்ரீம் ஹை. ஓகேவா? அதே பி சைடில் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, 2, 3 எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா? நம்ம என்எஸ்சி டேட்டா கொடுத்து டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ண லைன்ஸ் தான் இது. ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லைன்ஸில் மட்டும்தான் நிஃப்டி ரேட் நடக்கிறதுக்காக 90% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இது நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு தான் வரோம். நம்மளோட எல்லா வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேடிங் நடந்திருக்கும். ஓகேவா? இதுக்கு வெளியே ஓப்பன் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே தான் கொண்டு வந்துருப்போம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.